Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின்ஸ் 1 to 4 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பாருங்க. given a equal to 2, -2, 3 இது ஒரு செட். b equal to 1, -4 இது ஒரு செட். இப்போ a ன்னு ஒரு செட்டும் b ன்னு ஒரு செட்டும் நமக்கு இருக்கு. Next we find a into b, a into a, b into a, a into b. இந்த a இருக்கிற ஒரு எலமெண்டாலையும் b ஆல மல்டிப்ளை பண்ண போறப்ப 2 to 1, 2 to -4, 2, 1, 2, -4. Next -2 second element, -2 to 1, -2 to -4. Next third element 3, 3 to 1, 3 to -4. நமக்கு இது மாதிரி லைன் போட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். 3, 1, 3, -4. a into b ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் a into a, b into a ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம a into a ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் 2 times a ரைட் பண்ணிட்டேன். aங்கற செட்டை 2 times ரைட் பண்ணிட்டேன். இப்போ 2ங்கிறது ஃபர்ஸ்ட் 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் -2, -2, 2, -2, -2, -2, 3. Third element 3, 2, 3, -2, 3, 3. Now we form a cross a. Next b into a. Given set b no set, a no set இருக்கு. b இருக்கிற ஒரு எலிமெண்டாலையும் a வால மல்டிப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 1, 2, 1, -2, 1, 3. Next element -4, -4, 2, -4, -2, -4, 3. சம்ல இருந்து a cross b, a cross a and b cross a 3 find up பண்ணிட்டோம். Hence the solution. Next first sumல second row letter a equal to b equal to set of p, q. இப்போ a-வும் b-யும் both are same set. a equal to p, q, b equal to p, q. First a cross b, next a cross a. First sumல second row மட்டும் பார்க்க போறோம். a-வும் b-யும் சேம் செட்னு கொடுத்துட்டாங்க. அதான் a equal to p, q, b equal to p, q. ஃபர்ஸ்ட் a cross b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். a cross b equal to a ல இருந்து ஒரு எலிமெண்ட்டும் b ஆல மல்டிப்ளை பண்ணனும். இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு நம்ம ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். p, p ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் p, q. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் a ல பாருங்க q இருக்கு. q to p, q to q, q, p, q, q. We found a cross b. நெக்ஸ்ட் a cross a. a cross a ங்கறப்ப a வை 2 times ரைட் பண்ணனும். இப்போ நமக்கு a-வும் b-யும் both are same தான். a-வும் a-வும் both are same தான். நெக்ஸ்ட் b cross a ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அந்த b cross a ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் both are same தான். ஏனா a ங்கற செட்டும் b-ங்கற செட்டும் both are same எலிமெண்டா இருக்கு. therefore a cross b க்கு என்ன வந்துச்சோ அதே சேம் ஆன்சரே தான் a cross a க்கும். p, 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 q, q, p, q, q. நெக்ஸ்ட் b cross a. இந்த b ல இருந்து a வை மல்டிப்ளை பண்ணாலும் அதே சேம் ஆர்டர் பேர் தான். ஏன்னா நமக்கு a-வும் b-யும் சேம் செட். p, 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 q, q, p, q, q. First sumல second row letter sum a cross b, a cross a, b cross a. All the order pairs are same. Firstல third row letter பாருங்க. a equal to m, n. aங்கற ஒரு செட் இருக்கு. b equal to 5. 5 னா empty set. null set, that means 0. ஒண்ணுமே இல்லன்னு அர்த்தம். இப்போ இந்த தேர்ட் சம்முக்கு a cross b, a cross a, b cross a ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் ரோம் லெட்டரோட சொல்யூஷன் given a equal to m, n அப்படிங்கிற செட், b equal to 5. 5ங்கிறது எம்டி செட். சரி, ஃபர்ஸ்ட் இப்போ a cross b ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. we know that formula a cross b வந்து எம்டி செட்டா இருந்துச்சுன்னா
நமக்கு ரெண்டு கண்டிஷன், ஒன்னு A 5-ஆ இருக்கணும் இல்ல B 5-ஆ இருக்கணும். இப்ப நமக்கு என்ன இருக்கு, Bங்கிறது 5-ஆ இருக்கு. அப்பனா கண்டிப்பா A கிராஸ் B ஓட வேல்யூ 5 தான் கிடைக்கும். A கிராஸ் B ஈக்குவல் டு, இப்ப Aங்கிறது M, N, Bங்கிறது எம்டி செட். நம்மளால ப்ராடக்டே பண்ண முடியாது. அப்பனா கண்டிப்பா இது என்ன செட் தான், நல் செட் தான். therefore 5. இப்ப A கிராஸ் B 5-ஆ இருக்கும்போது ஒன்னு A 5-ஆ இருக்கணும் இல்ல B 5-ஆ இருக்கணும். நமக்கு இப்ப எப்படியா இருக்கு, Bங்கிறது 5-ஆ இருக்கு. சரி, B கிராஸ் Aவும் நமக்கு என்னதான், எம்டி செட் தான். ஏன்னா நமக்கு Bல எலமெண்ட் எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் A கிராஸ் A ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. A கிராஸ் A ஈக்குவல் டு, நமக்கு ஏவையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஒரு A ரைட் பண்ணிக்கோங்க. A ஈக்குவல் டு M, N. இப்போ இந்த ஏன்னு இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எம்ங்கிற எலமெண்ட்டை வச்சு ஒன்னொன்னா மல்டிப்ளை பண்ணுங்க. M, M. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் M, N. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் ஏல பாருங்க, N இருக்கு. N, M, N. A கிராஸ் B ஓட வேல்யூ 5, B கிராஸ் A வந்து 5. 5னா எம்டி செட். A கிராஸ் A ஓட வேல்யூ 4 ஆர்டர் பேர் வந்திருக்கு. M, M, N, N, N. Hence the first sum ஓட solutions. Second sum ஓட solution பார்க்க போறோம். Given A equal to 1, 2, 3 அப்படிங்க செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் B. B equal to X is a prime number. prime நம்பர்னா ஒன்னாலையும் அதே சேம் நம்பராலையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் prime நம்பர். அந்த நம்பர் prime நம்பர் எப்படி இருக்குன்னா less than 10-ஆ இருக்கணும். 10-ஐ விட இருக்கக்கூடிய கம்மியா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம செட்டுக்குள்ள ரைட் பண்ண போறோம். இப்போ prime நம்பர் 2, 3, 5, 7, 11, 13 அப்படின்ட்டு நமக்கு போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ்ல இதான் பிரைம் நம்பர். நமக்கு 10க்கு கீழே இருக்கக்கூடிய லெஸ் தென் 10-ஆ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இந்த நம்பர் தான். 2, 3, 5, 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைம் நம்பர்னா ஒன்னாலேயோ இல்ல அதே சேம் நம்பராலேயோ மட்டும்தான் டிவைட் ஆகும். வேற எந்த நம்பராலையும் டிவிசிபிள் ஆகாது. அந்த நம்பர் தான் பிரைம் நம்பர். ஓகே, இப்ப நம்ம ஏன்னு ஒரு செட் தெரியும், பின்னு செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B ஃபைண்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் B கிராஸ் A. A கிராஸ் B. இப்ப Aல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த 1ஆல Bல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ண போறோம். நம்ம லைன் போட்டா ஈஸியா மல்டிப்ளை பண்ணிடலாம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. இப்ப நமக்கு 4 ஆர்டர் பேர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் Aல செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் வந்து ஒரு எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. இதுல ஒரு 4 ஆர்டர் பேர். நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் நம்பர். இப்ப நம்ம லைன்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இதுல ஒரு 4 ஆர்டர் பேர். டோட்டலா நமக்கு 12 ஆர்டர் பேர் இருக்கு. இப்ப A கிராஸ் B ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் B கிராஸ் A. நெக்ஸ்ட் B கிராஸ் Aங்கிறப்ப Bல இருந்து A மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் Bல 2 இருக்கு. இது 2ங்கிறத ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 2, 1, 2, 2, 2, 3. நீங்க லைன் போட்டீங்கன்னா நீங்க ஈஸியா ஃபாஸ்டா ரைட் பண்ணிடலாம். Bல ஃபர்ஸ்ட் 2 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 3, 3, 2, 1, 3, 2, 2, 3, 2, 3, 3, 1, 3, 2, 3, 3, 3 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 5 லைன் போட்டாச்சு. 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் ஃபோர்த் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட் 7. நம்ம லைன் போட்டோம். நெக்ஸ்ட் 7, 1, 7, 2, 7, 3. இதுதான் B கிராஸ் A ஓட ஆர்டர் பேர். Hence the solution. Next third sum ஓட solution பார்க்க போறோம். Given B கிராஸ் A, B கிராஸ் A ஓட ஆர்டர் பேர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. Find A and B. இப்ப A ஓட செட்டும் B ஓட செட்டும் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். Given B கிராஸ் A equal to -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4 அப்படின்ட்டு நமக்கு 6 ஆர்டர் பேர் இருக்கு. இப்போ B, Aவும் Bயும் ஃபைண்ட் பண்ண போறோம். பாருங்க,
பி ஏ ரைட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம ஒரு பிஃபோரா பியும் ஏவும் கொடுத்துருவாங்க, 2 செட்டு கொடுத்துட்டு நம்ம அதுல பி இன்ட்டு ஏ ஃபைண்ட் அப் பண்ணோம். இப்ப நம்ம பியோட செட்டும் ஏவோட செட்டும் ஃபைண்ட் அப் பண்ண போறோம். இந்த -2 இருக்கு பாருங்க. இப்ப பி இருந்து தான் நம்ம ஏவை மல்டிப்ளை பண்றோம், சரிங்களா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் எல்லாம் பியோட எலமெண்ட். செகண்டா இருக்கு பாருங்க இந்த பேர்ல, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் ஃபர்ஸ்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் பியோடது, செகண்டா இருக்கிறது ஏவோடது. ஏன்னா நம்ம பியும் ஏவும் தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். இப்ப பியோட வேல்யூ -2. பிங்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் -2. நம்ம ஏங்கிற செட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3. நெக்ஸ்ட் இங்க -2,4 இருக்கு. நம்ம இப்ப பில இருந்து ஏவை மல்டிப்ளை பண்றோம்னா ஒரு நம்பரை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு எலமெண்டா 3 எலமெண்டோ அப்படிங்கிற நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இங்க பி இருக்கு, இங்க ஏ இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 1,2 3,4 அப்படின்னா இந்த பில இருந்து எலமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஏல இந்த 2 நம்பரையும் போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். therefore இப்ப -2,4 இந்த -2 ஆல்ரெடி பி நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவோடது ஒரு 4. நெக்ஸ்ட் தேர்ட் ஆர்டர் பேர் பாருங்க. இங்க 0 0,3 0,4 அப்படின்னா 0ங்கிறது பியோடது, 3,4ங்கிறது ஏவோட எலமெண்ட். இங்க 0, இங்க 3,4 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க 3,3 3,4. இப்ப 3ங்கிறது பியோட செட்டோடது, 3,4ங்கிறது ஏவோடது. therefore 3. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க. -2,3 -2,4 இங்க இருக்குங்களா? 0,3 0,4. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் 3,3 3,4. therefore we found bங்கிற ஒரு செட்டும் ஏங்கிற ஒரு செட்டும் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். hence the solution. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன் பார்க்க போறோம். ஏன்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, பின்னு ஒரு செட், சின்னு ஒரு செட். அது given. show that a into a equal to b into b intersection c into c. a into a left hand side, right hand sideல பாருங்க b into b, first b into b find up பண்ணணும். next c into c find up பண்ணணும். இது ரெண்டுத்தையும் find up பண்ணிட்டு ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமனா என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான், பொதுவான இருக்கக்கூடிய பேரை நம்ம எடுத்து எழுத போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS. LHS என்ன? A cross A. இப்ப ஏங்கிறது 5,6. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இன்னொரு டைம் A = 5,6 ரைட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஏவையும் ஏவையும் கிராஸ் பண்ண போறோம். ஏல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5 இருக்கு. 5 to 5 5 to 6 5,5 5,6. நெக்ஸ்ட் ஏல செகண்ட் எலிமெண்ட் 6 6 to 5 6 to 6 6,5 6,6. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் RHS. RHSல ஃபர்ஸ்ட் B cross B ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நெக்ஸ்ட் C cross C ஃபைண்ட் அவுட் பண்ணனும். B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இதுல ஃபர்ஸ்ட் B cross B ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். B into B. இப்போ B into B ஃபைண்ட் அவுட் பண்றதுல B 4 5 6 நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இன்னொரு டைம் ரைட் பண்ணிக்கோங்க. 4 5 6. B ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4. 4ல இருந்து அப்படி மட்டும் லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 4,4 4,5 4,6. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் 5. 5ல இருந்து அப்படியே பாருங்க 5,4 5,5 5,6. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் 6 6,4 6,5 6,6. நம்ம B into B ஃபைண்ட் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் C into C ஃபைண்ட் அப் பண்ண போறோம். C into C நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 2 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டோம். C ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 5. 5ல இருந்து ஒரு எலிமெண்டா பண்ணுங்க. 5,5 5,6. நெக்ஸ்ட் 5,7. நெக்ஸ்ட் C ல செகண்ட் எலிமெண்ட் 6. 6ல இருந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட் தேர்ட் நம்பர் 7. 7ல இருந்து பண்ணுங்க. 7,5 7,6
7, 7. நம்ம B கிராஸ் Bயும் C கிராஸ் Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த B கிராஸ் Bலயும் C கிராஸ் Cலயும் எந்த பேர் வந்து காமனா இருக்கு, அதான் இன்டர்செக்ஷன். இப்ப B, Bங்கிற ஆர்டர் பேரையும் C, Cங்கிற 2 ஆர்டர் பேரையும் பாருங்க. இங்க 4, 4 இருக்கு. நமக்கு இங்க எங்கேயுமே 4 இல்ல, இதெல்லாம் விட்டுருங்க. இங்க 5, 5 இருக்கு. இங்கேயும் 5, 5 இருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் 5, 6, இங்கேயும் 5, 6 இருக்கு C கிராஸ் Cலயும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6, 4 இல்ல, 6, 5 இருக்கு பாருங்க. 6, 5 இங்கே 6, 5. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் நமக்கு ஈவனா இருக்கணும், சேமா இருக்கணும். 6, 6, 6, 6 இந்த மாதிரி ஈவனா இருக்கணும். இப்போ 1, 2வும் 2, 1 எல்லாம் ஈவன் இல்ல, இது வந்து நாட் ஈக்குவல் டு, இது வந்துட்டு காமனா நம்பர் இல்ல. 1, 2னா 1, 2வாவே இருக்கணும். இப்ப நமக்கு 4 ஆர்டர் பேர் ஈவனா இருக்கு, பொதுவா இருக்கு. therefore right hand side B cross B intersection C cross C இல்ல, நம்ம காமனா இருக்கக்கூடிய ஆர்டர் பேர் 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. நமக்கு 4 ஆர்டர் பேர் ஈவனா இருக்கு. இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கா? left hand side, the left hand side, இது right hand side. Both are equal. Therefore, LHS equal to RHS. Hence the solution. Thanks for watching. Next video, continuation problem பார்க்கலாம்.